ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என் தம்பியோட ஒய்ஃப் வளகாப்பு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 6:45 போல் நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஈரோட்லேருந்து பவித்ரா MUA தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்க தான் எனக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. ஆன் டைமுக்கு வந்து ஈரோட்லேருந்து வந்து கரெக்டாக வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. கரெக்டாக என்னோடய ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்து மேக்கப்புக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ நல்லா வந்து சட்டிலாக நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் நல்லா நீட்டான ஒரு மேக்கப் லுக் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க, நம்ம ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணி. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நீங்களும் வந்து மேக்கப்புக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சாரீ ட்ரைப்பிங்லேருந்து ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. சாரீ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ரீதேவியில் தான் வந்து எடுத்திருந்தேன். ஸ்டிச் பண்ணது ஈரோடு துர்கி டிசைன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக வந்து 2-3 ப்ளவுஸு, சல்வார்ஸ் இது எல்லாமே வந்து துர்கி டிசைன்ஸில் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அவங்களோட ஷாப்போட டீட்டெயில் லொக்கேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா பேஜும் இருக்குது. ஸோ நல்லா சிம்பிளாக ஒரு நீட்டான ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபிட் வைஸும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மெயினாக வந்து நான் லாஸ்ட் மினிட்ல தான் கொடுத்தேன். ஆன் டைமுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா பர்ஃபெக்ட் ஃபிட்டோடு இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். வியானா வந்து அங்கே போயிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவுக்கும் வந்து லைட் மேக்கப் வந்து பவித்ரா MUA தான் வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ சாரீ நீட்டாக ட்ரேப் பண்ணி லைட்டாக வந்து மேக்கப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதாவது ரொம்ப வந்து ஆடாகவும் தெரியல, நல்லா சட்டிலாகவும் இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, லாங் ஸ்டேவும் இருந்தது. எங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ பழனியில் தான் வந்து வளகாப்பு வந்து நடந்துச்சு. அதை வந்து டேடி கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ரெடி ஆகி செகண்ட் ட்ரிப்பில் வந்து நாங்கள் போனோம். ஸோ மார்னிங் ஏர்லியாகவே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு செந்தில், ஹர்ஷிதா அவங்கெல்லாம் வந்து மண்டபத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸு நாங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டபத்துக்கு வந்து போனோம். ஃபங்க்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட், அத்தை, மாமா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மண்டபத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வரதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து அவங்க வந்துட்டாங்க. டேடிலாம் வந்து முன்னாடியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹர்ஷிதாலாம் வந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களையும் வந்து போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோட்டோ 2 பேர்த்தையும் எடுக்கிறது கஷ்டம். அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் பாதி பேர் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் பார்த்து பேசி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்தவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு சரி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயாச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாலாம் வந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ கீழே போய் பார்த்தா எங்கள் கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வெளியே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ அவங்களெல்லாம் வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மாமா வந்து உள்ளே சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், ஊத்தாப்பம், கேசரி, வடை, அதுக்கப்புறம் சாம்பார், தேங்காய் சட்னி, புளி சட்னி இதெல்லாம் தான் இருந்துச்சு. அத்தை வந்து வியானாக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் ட்ரெஸ் பண்ணி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன்.
செந்தில், ஹர்ஷிதா 2 பேருமே வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஹர்ஷிதாவோட மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் மேக் ஓவர் தான் வந்து பண்ணிவிட்டாங்க அங்காளக்கா. எனக்கு ஆல்ரெடி வந்து எங்க ரிலேட்டிவ் ஃபங்ஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு, அந்த மாரி நெறைய ஃபங்ஷனுக்கு வந்து ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு வந்து அவங்க மேக் ஓவர் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரா வந்து பண்ணுவாங்க. பழனியில தான் வந்திருக்காங்க. எல்லா பக்கமுமே வந்து ட்ராவல் பண்ணி விடுறாங்க. அவங்க டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து எடுத்துட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கப்புல் ஷூட் வந்து எடுக்கிறதுக்காக அப்புறம் அவங்க 2 பேர் வந்து போயிட்டாங்க. வியானாக்கும், ஆதோக்கும் வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தோம். ஸோ என் தங்கச்சி நந்தினியும், ஜெயசுதாவும் தான் வந்து எல்லாம் பண்ணி விட்டுட்டுருந்தாங்க. வியானா வந்து லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொன்னனால, அங்காளக்கா வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டு விட்டுட்டுருந்தாங்க. ஸோ வியானாவோட அவுட்ஃபிட், ஆதோவோட அவுட்ஃபிட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டி நெசபு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல வந்து நியூவா ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அங்கே தான் வந்து 2 பேத்துக்குமே வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட கலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 2 பேத்துக்குமே எடுத்திருந்தேன். தம்பி வெட்டிங்க்கு வாங்கின ஹேர் கிளிப் இருந்துச்சு. அது கரெக்டாக இதுக்கு மேட்சாக இருந்தனால அதை போட்டு விட்டுட்டு, ஒரு ஒட்டுக்கம்மல் வந்து போட்டாச்சு. லிப்ஸ்டிக் போட்டோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு வியானாக்கு. ஆதவுக்கு வந்து வேஷ்டியும், இந்த ஷர்ட்டும் தான் வந்து எடுத்திருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பிங்க் கலர் ஷர்ட் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, அதனால பேபி பிங்க் கலரில் ஒரு ஷர்ட் வந்து போட்டு வந்திருந்தாரு. அவரது மட்டும் ஷேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் 3 பேர்த்தோடதும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் ரெடி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடணும். இல்லைனா அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்போம். யாரையும் வந்து பிடிச்சி நிற்க வச்சு எடுக்க முடியாது. அதனால் கிளம்புனோடனே நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டோம். வியானா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலே போதும் க்யூட்டாக போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. செந்தில், ஹர்ஷிதா 2 பேருமே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து ஸ்டேஜில் வந்து சீர்தட்டு, அதுக்கு வந்து மஞ்சள் இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. சீர்தட்டு ஃபுல்லாகவே வந்து ஹர்ஷிதாவோட அம்மா வந்து எல்லாம் ஊர்லேருந்தே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல் ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா, ஹர்ஷிதாவோட அம்மா சைடு தான் வந்து பண்ணி வளகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எல்லா ப்ரிப்ரேஷன்ஸு எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்வைட் பண்ண எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாத்துட்டையும் வந்து போய் பேசி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தால் தான் வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியும். எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணி நல்ல ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக நல்லா சூப்பராக வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து போச்சு. வியானா அவங்க தாத்தா கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. கலசம் வந்து அம்மா ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவின தேங்காய், அதுக்கப்புறம் மா இலை இதெல்லாம் வச்சு தீர்த்தம் வச்சு அங்கே போய் ஸ்டேஜில் வைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஒரு தட்டில் வந்து பச்சரிசி வந்து போட்டுட்டு அதில் வந்து இந்த கும்ப கலசத்தை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸும் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்று ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். வியானா அதை வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல, ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூஜை எல்லாம் வந்து பண்ணி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹர்ஷிதாக்கு ரைட் சைடில் வந்து நான் உட்காந்துருந்தேன். லெஃப்ட் சைடில் வந்து ஹர்ஷிதாவோட அக்கா வந்து உட்கார வச்சுருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாக்கு, அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு, எனக்கு 3 பேர்த்துக்குமே வந்து வளையல் வந்து போட்டு விட்டாங்க. 3 பேர்த்துக்குமே வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு அதே மாதிரி வளையல் வந்து போட்டு விட்ருந்தாங்க. சீதாவோட அவ்வா, அதுக்கப்புறம் வந்து அத்தை, எங்கள் அத்தை, அம்மா எல்லாம் வரிசையாக வந்து எல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து வளையல்லாம் வந்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேர்த்துக்குமே வந்து போட்டு சந்தன குங்குமம், பூ இதெல்லாமே வந்து வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து வளையல் போட்டு விட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அச்சத அரிசி வந்து போட்டு விட்டாங்க. ஸோ வந்த எல்லாருமே வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க.
இந்த எல்லாருமே வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கும்போது கீழே வந்து அப்படியே ஸ்டேஜுக்கு கீழேயே வந்து இலையெல்லாம் போட்டு ஒரு 5 பேர்த்துக்கு வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வளைகாப்பு சாதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். நிறைய வெரைட்டிஸோட சூப்பராக வந்து லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கலவை சாதம், ஸ்வீட்டு, அப்புறம் அடப்பிரதம் பாயாசம், போளி, சக்கரை பொங்கல், பால் ஸ்வீட்டு, அவியல், கலவை சாதத்தில் வந்து லெமன் சாதம், புளி சாதம், புதினா சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை 3 ஸ்வீட்டுமே பழங்களுமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நீட்டாக சர்வ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அவங்களுக்கு பொட்டு வைக்க வேண்டியவங்க எல்லாம் பொட்டு வச்சு வந்ததும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வந்து சாப்பிட வச்சாங்க. தம்பி வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சு விட்டாங்க. அப்புறம் எனக்கும் வந்து கன்னத்துலலாம் வந்து பூசி விடுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு தான் வந்து பூசக்கூடாதுன்னு சொல்லி கையை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பொட்டு வைக்கிற மாதிரி போஸ் கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷிதா, செந்தில், அவங்க அக்கா, அப்புறம் அவங்க அத்தை எல்லாருமே வந்து உட்காந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே லஞ்ச் வந்து சாப்பிட வச்சாங்க. வியானா வந்து பாயாசம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே வந்து எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். லஞ்ச் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மேலே இவங்கெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே எல்லாருமே வந்து லஞ்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். டைனிங்கில் வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிட்டன் கிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஷ்ஷு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சர்விங் பவுலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சு சாப்பிட்டு எல்லாருமே அப்படி அப்படியே வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷிதா, செந்தில் வந்து ஊருக்கு அனுப்புறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்துட்டையுமே வந்து பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சிஸ்டர்ஸ்லாம். எனக்கு மகாலட்சுமி கேள். மகாலட்சுமி கேள் தான் வேணும். மகாலட்சுமி சம்பந்தம் பண்ணலாம்.
கேர்ளா பாயா மருமகள் அந்த பக்கம் போமா அவங்க கிட்ட எல்லாம் கேளு சூப்பர். அண்ணா என்ன சொன்னாங்க பாய் ஆ நீங்க என்ன சொன்னீங்க? அவளுக்கு பாய் தான் வேணுமா நீங்க என்ன சொன்னீங்க? கேர்ள் ஆ அவளுக்கு பாய் எனக்கு கேர்ள் ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே எல்லாருமே வந்து லைவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கேர்ளா பாயான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷிதாவும் செந்திலையும் வந்து திண்டுக்கல் அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டோம். அவங்க இங்கேருந்தே வந்து திண்டுக்கலுக்கு வந்து போகிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் தம்பியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.